தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் தியாகராஜ பாகவதர் காலத்திலிருந்து இப்போ இருக்கிற கவின் ஹரிஷ் கல்யாணம் வரைக்கும் நிறைய நடிகர்கள் வந்து போயிருக்காங்க. ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப காலம் சினிமாவில் கோல் வச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்த தடமே தெரியாம போயிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அவருடைய பழக்க வழக்கமா இருக்கலாம், இல்லை அவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஒரு சில ஆக்ட்ரஸ் எல்லாம் சினிமாவிலையும் சாதிச்சு சினிமாவை தாண்டி ஸ்போர்ட்ஸ், அதாவது பைக் ரேஸ், கார் ரேஸ் சொல்லுவாங்கல்ல. பைக் ரேஸ், கார் ரேஸ், ஸ்போர்ட்ஸ்னு சொல்லும் போது ஒரு ஞாபகம் இருக்கும். வேற யாரும் இல்லை, நம்ம தலை அஜித் அவர்கள் தான். அஜித் அவர்கள் பத்தி எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. சினிமாவை தாண்டி ஸ்போர்ட்ஸ், பைக் ரேஸ், கார் ரேஸ் இப்படி சொல்லி பல சாதனை பண்ணவர் தான். அவர் சினிமாவில் 32 வருஷம் முடிச்சு 33வது வருஷத்துல அடியெடுத்து வைக்கிறாரு. சினிமாவில் நிறைய படங்கள், ஏற்ற இறக்கங்கள் பார்த்துருக்காரு. அவரை பத்தி ஒரு சின்ன காணொலி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரியான சினிமா சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு தகவல்கள், நல்ல ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அழகா சுவாரஸ்யமா சொல்ல காத்துட்டு இருக்கும். ஹாய், ஹலோ வெங்கடாக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சமீபத்துல தல அஜித் அவர்களுடைய 32 ஆண்டு சினிமா வாழ்க்கை வந்து முடிவடைஞ்சு 33வது ஆண்டு அடியெடுத்து வைக்குது. இதுல வந்து அவர் பண்ணாத சாதனைகளே இல்லை, அவர் பார்க்காத பிரச்சனைகள் இல்லை. 1993 அமராவதி படத்துல தான் ஒரு கதாநாயகன் அறிமுகமானாரு. ரொம்ப எளிமையா இருந்தது, ரொம்ப சின்ன பையன். அப்ப சின்ன வயசுல சினிமாக்கு அறிமுகமானாரு. அவருக்கு அறிமுகமாகறதுக்கு வேணும்னா எஸ்பிபி அவர்கள் மிக முக்கியமான காரணமா இருக்கலாம். இருந்தாலும் வந்து பெரிய அவருக்கு ஒரு சப்போர்ட் இல்லாம தான் சினிமாக்குள்ள வந்தாரு. நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாம் ஷூட்டிங்க்கு வந்து லேட்டா போறதுனாலே நிறைய பேர் சினிமா வாய்ப்பு இழந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஃபீல்ட் அவுட் ஆயிருக்காங்க. ஆனா அஜித் குமார் அவர்கள் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளினா ஒரு ஆக்டர்னு சொல்லலாம். என்ன ஒண்ணு, அவர் சினிமாவை தாண்டி பைக் ரேஸ், கார் ரேஸ் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா கவனம் செலுத்துறதுனால சில சமயங்கள்ல சினிமா ஷூட்டிங்ஸ் இருந்தாலும் சில சமயங்கள்ல அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு போயிருக்காரு. ஆனா என்னைக்குமே தன்னை நம்பி வந்த ப்ரொடியூசருக்கு வந்து அவர் என்னைக்குமே வந்து தீங்கு விளைவிச்சதில்லை. அந்த அளவுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டியான ஆளு அஜித் குமார் அவர்கள். அவருடைய சினிமா பயணத்தை எடுத்துக்கிட்டா இப்பதான் வந்து ஆடி வச்சுக்கிறது வித்தியாசமான ஸ்டைலாம் பார்க்கலாம். ஆனா அந்த காலத்துல 90ஸ்கெல்லாம் அவர் வந்து ஒரு காதல் மன்னனா, ரொம்ப ஒரு சாக்லேட் பாயா ஜொலிச்சவர் தான் அஜித் குமார் அவர்கள். நிறைய படங்கள், காதல் படங்கள், காதல் மண், காதல் கோட்டை, பூவெல்லாம் உன் வாசம், இது மாதிரியான நிறைய படங்கள் வந்து அப்போ இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஒரு பெரிய லேடிஸ் ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருந்தாரு நம்ம அஜித் குமார் அவர்கள். அந்த அளவுக்கு நிறைய படங்கள்லாம், காதல் படம் நிறைய கொடுத்துருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறாரு. 2001 அப்புறமா அவரோட கேரியர் வந்து வேற மாதிரி மாறுது. அதாவது ஆக்ஷன் ஹீரோவாக வந்து புது அவதாரம் எடுக்கிறாரு. 2006, 2007 கட்டங்களில் அவருக்கு ஒரு நெகட்டிவ் சினிமா பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா அதில் அப்போ அந்த சமயத்தில் ஒரு சில படங்கள்லாம் ஒரு கலவையான விமர்சனங்களை வாங்கின காரணத்தினால அவருக்கு ஆகாதவங்க, இப்போ சினிமா ஃபீல்டில் எல்லா ஃபீல்ட்லையுமே நமக்கு ஆகாத 4 பேர் இருப்பாங்க நம்ம சுற்றி. அது ஒரு சிலர்லாம் அஜித் வந்து வேஸ்ட்டு, அவர் படம்லாம் இப்போ ஃப்ளாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அவருடைய கெரியர் க்ளோஸ் ஆயிடுச்சு, சினிமா நடிக்க சொன்னால் அப்பப்போ ஒரு கார் ரேஸ், பைக் ரேஸ் போயிடறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நெகட்டிவாக ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் 2007 பில்லான ஒரு படம், ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒன்று பண்ண படம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா, ரொம்ப ஆக்டிவான ஒரு ஹீரோவா நடிச்சிருந்தார் அஜித் குமார் அவர்கள். ஒரு மிகப்பெரிய கம்பேக்னு சொல்லலாம். கம்பேக்னா இதாண்டா அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி சில படங்கள் வந்து ஒரு கலவையான விமர்சனங்கள் வாங்கியிருந்தாலும் சினிமாவில் வந்து ஒரு செகண்ட் ஹாப்னு சொல்லுவாங்க, இல்லை பெரிய கம்பேக் சொல்லுவாங்க. அஜித் குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இருந்த படம் தான் பில்லா அவருக்கு படம். அந்த படம் அந்த அளவு ஒரு பெரிய ஹியூஜ் சக்சஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அஜித் குமார் அவர்களுக்கு எப்பயுமே ஏறுமுகம் தான். 2013 அஜித் அவர்களுடைய நடிப்புல வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் ஆரம்ப படம். அந்த படத்துல அவர் நடிச்சது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்ஜுரி ஆயிடுச்சு. இன்ஜுரி ஆனதுல காலில், முதுகுல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி நிறைய ஆப்ரேஷன்கள் சினிமா ஷூட்டிங்கை தாண்டி அவர் ரொம்ப நேசிச்ச பைக் ரேஸு, கார் ரேஸு இந்த மாதிரி இடங்கள்லயும் அவர் நிறைய விபத்து ஆயிருக்கு. விபத்து ஆனாலும், உடம்பு பாதிக்கப்பட்டாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு திரும்பவும் சினிமாவில் நடிக்கிறது, அவரோட பேஷனாக நினைக்கிற பைக் ரேஸ், கார் ரேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அப்பப்போ ஈடுபடுவார். இப்போ வரைக்கும் அது போயிட்டு தான் இருக்கு. எவ்வளவோ அவர் சினிமா வாழ்க்கையில், ஸ்போர்ட்ஸில் எவ்வளவோ ஏற்றம் இறக்கம் இருந்தாலும், எவ்வளவோ ஆகாதவங்க தப்பு சொன்னாலும் அதெல்லாம் கண்டுக்காம, உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அவர் மீடியா பக்கமே தலை காட்ட மாட்டார். ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மீடியாவில் வந்து ஓப்பனா எதுவுமே பயப்படாம பேசுறாள்னு பார்த்தா அஜித் குமார் சொல்லலாம். தலை அவர்கள் வந்து ஓப்பனா பேசிடுவாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மீடியாவில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சவர் அதிகமா மீடியாவில் தலை காட்டுறது குறைச்சிட்டாரு ஓரளவுக்கு. அவரு 32 வருஷம் சினிமா முடிச்சுட்டு 33 வருஷத்துல வந்து ஆரம்பிக்கிறாரு. முதல் ஆரம்ப காலகட்டங்கள்லாம் காதல் படங்கள், காதல் மன்னன், காதல் கோட்டை, இது மாதிரியான படங்கள். அதுக்கப்புறமா பில்லா, மங்காத்தா, வீரம்,
இப்போ கூட நம்ம வலிமை பார்த்துருப்போம், துணிவு பார்த்துருப்போம். அது மாதிரியான படங்கள்லாம் எல்லா சேனல்லையும் பண்ணிட்டு தான் இருக்கிற அஜித்குமார் அவர்கள். ஷூட்டிங்கு டைமுக்கு கரெக்டாக வரது, டைமுக்கு கரெக்டாக போகிறது, ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து எந்த ஒரு லாஸ் ஆகாமல் படத்தை முடிச்சு கொடுக்குறது, இந்த மாதிரியான ஒரு சில நல்ல ஹேபிட்ஸ் இருந்ததுனால, ஒரு சிலன்னு சொல்ல முடியாது, நிறைய நல்ல ஹேபிட்ஸ் இருந்ததுனால தான் இப்போ வரைக்கும் வந்து ஸ்டேபிளாக இருக்காரு. அது காரணம் வந்து அவருடைய பழக்க வழக்கங்கள், நடிப்புக்காக அவர் போகிற எஃபோர்ட்டு சொல்லலாம். இதுவரை 32 வருஷம் முடிஞ்சு 33 வருஷம் ஆரம்பிக்கிற அஜித்குமார் அவர்கள், உங்களுக்கு தல அஜித் அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும்? அவர் நடிச்ச படங்கள்ல நீங்க ரொம்ப விரும்பி பார்த்த படம் எது? காதல் மன்னன் அஜித்குமார் பிடிக்குமா, இல்ல ஆக்ஷன் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் பிடிக்குமா, இல்ல எப்போ இருக்கிற ரொம்ப சீனியர் ஆக்டர் அஜித்குமார் பிடிக்குமான்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா தகவல்கள், சினிமா சம்பந்தமான முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒருமுறை சந்திப்போம். இது வெங்கட் டாக்ஸ். நன்றி, வணக்கம்.